அடுத்து பார்க்க போகிற நடிகை பாவனா. 2000களின் நடுப்பகுதியில் தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க நடிகையாக விளங்கி வராங்க பாவனா. சித்திரம் பேசுதடி, வெயில், தீபாவளி, ஆர்யா உள்ளிட்ட படங்களில் தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களோட பாராட்ட பெறாங்க. குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களிலும் உணர்வு பூர்வமான வேடங்களிலும் சிறப்பாக நடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் தமிழ் சினிமாவின் புதிய நடிகை வருகையால் கதாநாயக வாய்ப்பு குறைய தொடங்குது. இதற்கிடையே அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு கடுமையான சம்பவம் அவரது திரைப்பயணத்தையும் பாதிக்குது. அதன் பின்னர் அவர் பெரும்பாலும் மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் கவனம் செலுத்துகிறாங்க. 2018ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பிறகும் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்து வராங்க. இவங்களும் மற்ற நடிகையை போலவே தமிழ் சினிமாவில் ரொம்ப அரிதாக காணப்படுறாங்க. அடுத்ததாக ரீமா சென். 2000களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை ஒருவராக ரீமா சென் இருக்கிறாங்க. மின்னலே, தூள், செல்லமே, வல்லவன் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் நடிக்கிறாங்க. கவர்ச்சியான தோற்றம், தன்னம்பிக்கையான நடிப்பு மற்றும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்கொண்டதன் மூலம் ரசிகர்களிடையே தனக்கென ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் புதிய தலைமுறை நடிகை வருகையால் கதாநாயக வாய்ப்பு குறைய தொடங்குது.